ஆகுது. மூவ் ஆகிற இடத்துலலாம் ஆயில் போடணும். மூவ் ஆகிறது ஜாயிண்ட்டு எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஆயில் போடணும். தையல் மிஷினை பெரட்டி உள்பக்கம் ஆயில் போட்டால் தான் தையல் மிஷின் வந்துட்டு நல்லா தைக்கும். அதனால் உள்பக்கம் வந்து எந்தெந்த இடத்துல ஆயில் போடுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். எங்கெங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஜாயிண்ட் மூவ் ஆகுறது எல்லா இடத்துலையுமே ஆயில் போடணும். இப்போ இந்த இடம் மூவ் ஆகுது. இது எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளாரெல்லாம் முக்கியமாக இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் இந்த ஷட்டில் கேஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போடணும். ஏன்னா சுழண்டு வர்றது ஈஸியாக வர்றதுக்காக இந்த ஷட்டில் கேஸ் உள்ளார ஃபுல்லாக ஆயில் போடணும். போடுறோம் பாருங்கள். இந்த இடத்துலையும் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த இடம் இங்கே 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 இந்த இடம் போட்டாச்சா? இப்போ நல்லா லூஸாக மிஷின் சுற்றி பாருங்க. இப்போ அடிப்பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டோம். அடுத்த முறை மேலில் போடுறத சொல்லித்தரேன். மிஷினை அப்படி வச்சாச்சு. இங்கே ஒரு தொலை இருக்குது, இங்கே ஒரு தொலை இருக்குது. இந்த தொலையில் ஆயில் போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். ஆயில் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்தது இதில் ஆயில் போடணும். இந்த ஓட்டை இங்கே, இந்த ஹோல், இந்த ஹோல், இந்த ஹோல், இங்கே இங்கே. முக்கியமாக வந்து பல்லுக்கு கண்டிப்பாக ஆயில் போடணும். பல்லுக்கு ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா லூஸ் கொடுத்து தையல் மிஷின் நல்லா தைக்கும். ஆயில் போடுற முறையை பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்தது இந்த பக்கம் இங்கே வாங்க. இந்த பக்கத்தில் நெட்டை கைக்கிட்டு இந்த உள்பக்கம் போடணும். எப்படி மூவ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் போடணும். பாருங்கள், இங்கே உள்ளார மூவ் ஆகிற இடமெல்லாம் பாருங்கள் காஞ்சி போயிடும். இந்த இடத்துலலாம் நீங்கள் ஆயில் போடுறதால மிஷின் ரொம்ப நாள் நல்லா தைக்கும்.